சாதாரணமாக வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்டலாம் ஒரு 10 வயசு பிள்ளைங்கள்ட்டலாம் வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்கிறாங்க. அது வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளை வண்டி ஓட்டுறான் அப்படின்ட்டு ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட வண்டி கேட்டாலுமே அவங்கள்ட்ட வந்து வண்டியை கொடுக்கக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி பவர் அது வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே தான் வரும். அந்த மெச்சூரிட்டி பவர் வந்ததுன்னா அவங்கள்ட்ட வண்டி கொடுக்கணும். ஏன்னா வந்து ம், அந்த அதாவது ரோட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது, அது வந்து அவங்களுக்கு தெரியணும். அந்த ரோட் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா எதுக்க ஏதாவது ஒரு வண்டி வருதோ இல்லை வேறு யாரும் வராங்களோ இல்லை பின்னாடி வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு உடம்புல பலம் வரணும். அது எல்லாமே வந்து சின்ன வயசில் வராது. அதனால் வந்து அதாவது சில ரோடு பார்த்திங்கன்னா குண்டும் குழியமாக இருக்கும். சில ரோடு வந்து ஈசிஆர் ரோடாக இருக்கும். சில ரோடு சாதாரணமாக எல்லா ஊர்லேயும் போகிற மாதிரி அந்த ஒரு மாதிரி ரோடாக இருக்கும். ஒரு ஒரு ரோட்லேயுமே எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகணும், எந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அனுபவம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம்னா அதுக்கான மெச்சூரிட்டி பவர் அந்த வயசு வந்தால் தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதாவது சில காலம் 18 வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களை அனுமதிக்கணுங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து இந்த சின்ன வயசில் வண்டியை கொடுக்கறதுனால நிறைய இடங்களில் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ ஒரு விபத்தெல்லாம் நடந்திருக்கு. அதனால் சின்ன வயசில் வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்கிறத பேரண்ட்ஸு இனிமேல் தவிர்க்கணும். அந்த மெச்சூரிட்டி அதாவது 18 வயசுக்கு மேலே தான் இனிமே வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.